வெல்கம் யூவர்ஸ். குயின் யுவர் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், ஆரிகாமியில் நம்ம பார்க்க போகிறது காண்டலா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், ஒன் சைட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் பேப்பரில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த காண்டலா அப்படின்னா என்னென்னா படகு, இந்த தோணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோணி தான் வந்துட்டு நம்ம காண்டலான்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ இதை நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பார்ட் வேணும். ஏன்னா தோணி வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை 2 ஹாஃபாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் வைஸ் கட் பண்ணிக்கலாம். நல்ல எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி டேபிளில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதை பண்ணுங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற நைஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிவிடுங்க. இப்போது நமக்கு இது 2 ஹாஃபாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹாஃபை தான் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறேன். இதே மாதிரி தான் இந்த ஹாஃப்லேயும் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹாஃபை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். ஒயிட் பார்ட் உள்ளே இருக்க மாதிரி வச்சுடுங்க. ஒயிட் பார்ட் உள்ளே இருக்க மாதிரி வச்சு இது ஈவனாக வந்து ஹரிசாண்டல் ஃபோல்ட் பண்ணிவிடுவோம். இதில் மெயின் வந்து ஹரிசாண்டல் ஃபோல்டு எவ்வளோ டைட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. இப்படி இந்த ஹாஃபை நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் இருக்குல்ல, இந்த ஹாஃபை இந்த சென்டர், இந்த எட்ஜ் வந்து இந்த சென்டர் க்ரீஸுக்கு கொண்டு வரணும். இப்படி சென்டரில் இருக்கிற க்ரீஸ் மார்க்குக்கு நம்ம கொண்டு வந்து வச்சு இப்படி டைட்டாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு இதை சென்டரில் கொண்டு வந்து வச்சிடணும். இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணணும்னா இதை திருப்பி இன்னொரு ஹாஃப் என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம் அந்த சென்டர் பார்ட்டுக்கு. இந்த சைடும் அதே மாதிரி என்ன பண்ணலான்னா ஒரு ஃபோல்டு நம்ம சென்டர் கொண்டு வர மாதிரி ஃபோல்டு. ஆக்சுவலாக நல்லா தின் ஸ்ட்ரிப் மாதிரி வரணும். இப்படி நல்லா டைட்டாக வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு தம் ஃபிங்கர் வச்சு இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த க்ரீஸ் ஃபோல்டு வந்து நல்லா டைட்டாக நிற்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை டோட்டல் ஹாஃபாக என்ன பண்ணிடலாம்னா ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரிப் ஓப்பன் ஆகாமல் இந்த மாதிரி நிற்கும். இதே மாதிரி இந்த சைடு இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்பையும் நான் என்ன பண்ணுறேன், ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 2 ஸ்ட்ரிப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த சைடு செய்யணும். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை க்ரீஸ் மார்க் தான், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டைட்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத திருப்பி இதை பெண்ட் பண்ணுறேன். இப்போ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கொடுத்து இப்படி க்ராஸாக என்ன பண்ணுறேன்னா ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ராஸாக ஹோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த எட்ஜை நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே திருப்பி இன்சர்ட் பண்ணணும். இப்படி கீழே கொண்டு வந்து ஒரு நாட் மாதிரி நம்ம இதை போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது ஒரு நாட் விழுந்த மாதிரி இந்த இடத்துக்கு இருக்கும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்து வச்சிட்டோம்னா இப்போ நமக்கு இந்த சைடு லென்த்தாகவும் இந்த சைடு ஷார்ட்டாகவும் கிடைக்கும். இதோட வி ஷேப் வந்து இங்கே வி வந்து இப்படி இருக்க மாதிரி இருக்கும். இதோட வி ஷேப் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வி ஷேப் இப்படி ஹோலவாக இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் நமக்கு கரெக்டு. இதுதான் நம்மளோட சிட்டிங் பார்ட். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறத இந்த ஸ்ட்ரிப்பையும் நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். இதை ரெடி பண்ணும்போது அதே மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் மார்க் எடுத்துக்குவோம். ஹாஃபாக க்ரீஸ் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஸ்லாண்டிங் அப்படி கொண்டு வந்துடணும். இப்படி ஸ்லாண்டிங் அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி, ஏன்னா நமக்கு இந்த வி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த வி ஷேப் இங்கே இருக்கட்டும். இந்த ஸ்ட்ரிப் என்ன பண்ணுறேன், இப்படி எடுத்து இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணிக்கிறீங்கனாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரோல் பண்ணி இந்த எட்ஜை இந்த ஹாலோ ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு போகணும். இப்படி கொண்டு போகணுன்னா இந்த ஸ்ட்ரிப் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பெண்ட் பண்ணி நம்ம இதை வெளியில் எடுக்கணும். பேப்பர் ஃபோல்டிங் வந்து நீட்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஃபோல்டிங் க்ரஷ் இல்லாமல் நீட்டாக ஃபோல்ட் ஆகுது.
இப்போ இதில் நாட் விழுந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அதை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போது இதே லென்த் இந்த சைடும் இருக்கணும். ஸோ கோண்டலா பார்த்தோன்னா 2 சைடும் இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கணும். டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இப்போ இந்த வி ஷேப்பும் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, இந்த லைட்டை அந்த ஸ்லிட் அப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை இப்படி ஸ்லிட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கோண்டலா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது படகு இப்படி ஃப்ளாட்டாக இருக்குது, நமக்கு படகு மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு கோண்டலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து. நம்ம இப்போ விளையாடுறதுக்கு தோணி ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.